நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் எல்லா கோள்களும் வட்ட வடிவத்தில் இருக்குது? வணக்கம் நண்பர்களே, நாங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். பூமி மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கோள்களும் வட்ட வடிவத்தில் இருக்குது. இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? புவியீர்ப்பு சக்தி. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்ம சூரிய குடும்பம் உருவாகும் போது ஒரு மிகப்பெரிய புவியீர்ப்பு சக்தி பல்லாயிரம் கோடி துகள்களையும் வாயுக்களையும் தன்னை நோக்கி இழுக்க தொடங்குச்சு. இப்படி இழுக்கும்போது ஒவ்வொரு துகள்களும் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மிகப்பெரிய உஷ்ணத்தை ஏற்படுத்துச்சு. இந்த உஷ்ணம் அந்த துகள்களை உருக செஞ்சுது. இந்த துகள்கள் எல்லாமே உருவமற்ற ஒரு ஒன்று சேர்ந்த கலவையாக இருந்துச்சு. அப்போது மைய பகுதியில் இருக்கிற புவியீர்ப்பு சக்தி அந்த உருகின துகள்கள் எல்லாத்தையுமே தன்னை நோக்கி இழுக்க தொடங்குச்சு. இதன் விளைவு உருண்டை வடிவம், அதாவது வட்ட வடிவத்துக்கு மாறுச்சு. பிறகு இது குளிர்ந்து அந்த உருண்டை வடிவம் அது அப்படியே இருந்துடுச்சு. ஆனால் கோள்கள் எல்லாமே முழுமையான வட்ட வடிவத்தில் இருக்கிறது கிடையாது. இதற்கான காரணம் கோள்கள் எல்லாமே சுற்றி கொண்டு இருக்கிறது. இந்த சுற்றுதல் என்பது புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல். இதன் விளைவு நடுநிலையில், அதாவது ஆங்கிலத்தில் ஈக்குவேட்டர்னு அழைக்கிறாங்க இல்லையா, அந்த பகுதி மட்டும் சிறிதளவு உப்புன மாதிரியும் மேலக்க தட்டலாகவும் இருக்கிறது. இதனால தான் கோள்கள் எல்லாமே முழுமையான வட்டமாக இல்லைனாலும் வட்ட வடிவத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கற்போம் கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.